இன்றைக்கி நம்ம உடச்சி ஊற்றின காரசாரமான முட்டை குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம், சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம், நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயில் வதக்கிக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அடுத்து 3 தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயில் வதக்கிக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயில் வதக்கிக்கோங்க. அடுத்து தேவைக்கேற்ப கல் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்து மூடி வச்சு 2 கொதி வர வரைக்கும் எடுத்துக்கலாம். அடுத்து உடச்சி வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 முட்டை உடச்சி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். உடச்சி வச்ச முட்டையெல்லாம் சேர்த்துக்கோங்க. அடுத்து கரண்டியில் ஒரு கிளறிக்கலாம். பாருங்கள், ஒரு கொதி வந்தவுடன் முட்டை வெந்துருச்சு. அடுத்து அரைச்சி வச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்தவுடன் ஒரு கொதியில் இறக்கிக்கோங்க. தேங்காய் கொதிய வேண்டிய அவசியம் தேவையில்லை. பாருங்கள், நமக்கு சூப்பரான சுவையான உடச்சி வச்ச முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அடுத்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான சுவையான உடச்சி வச்ச முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது தோசை, இட்லி, பரோட்டாவுக்கு சூப்பராக அருமையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.